ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தளபதி அவர்களுக்கு வணக்கம். சிறப்பாக பரந்தூரில் விமான நிலையத்தைப் பற்றி பேசிய தளபதி அவர்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அவர்கள் விவசாயம் வளர்க்க வேண்டும், மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் இன்னைக்கு பேசி வார்த்தைகள் அனைத்து உண்மை. இது தமிழக வெற்றிக் கழகம், நம்ம தளபதி வந்தாலே தமிழ்நாடே தலை வணங்கும். கருப்பாக்களையா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம், வேற என்ன வேணும்? இது தமிழக வெற்றிக் கழகம், நம்ம தளபதி வந்தாலே தமிழ்நாடு தலை வணங்கும். அதே மாதிரி முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டில் இவ்வளோ பெரிய சாதனை படைச்சுக்கிறார் அண்ணன். 2024 முதலமைச்சர் அவர் உறுதி. இன்னைக்கு ஸ்ரீமதியுடைய வழக்கில் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். நேற்று இதை பற்றி பேசியிருப்பேன் அண்ணன் அவர்களுக்காக. இது வீடியோ மூலமாக சேர வேண்டும். அந்த அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுதான் வாச்சாத்தி கொலை வழக்கு இவ்வளோ ஆண்டுகள் ஆகி இன்னைக்கு நீதிமன்றம் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்ரீமத வழக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரும். இதுதான் உண்மை. கண்டிப்பாக யார் யார் என்ன தப்பு பண்ணாங்க என்பதற்காக இருக்குது. அதை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கு யார் மறந்தாலும் தமிழ்நாடு மறக்கலை ஸ்ரீமதியை. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில் தன்னோட பிள்ளையாக இருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க வேண்டும். தளபதி ஐயா அவர்கள் இன்னைக்கு பேசிய வார்த்தைகளை கேட்டிருக்கட்டும். அதே மாதிரி அதுக்கும் ஒரு குரல் கொடுக்க வேண்டாம் ஐயா. கண்டிப்பாக உங்களை எதிர்பார்க்கின்றோம். வருகின்ற தேர்தலுக்காக நாங்கள் ஆறுதலாக சொல்லவில்லை, உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ரசிகர் சார்பாக நாங்கள் இருக்கின்றோம். ரசிகர் எவ்வளோ பேர் உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் எப்போதும் நீங்கள் தோற்பது கிடையாது, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. தளபதி ஸ்டார் விஜய் என்றால 3 எழுத்து, அதுக்கு மகத்துவம் நிறையா இருக்குது. நம்ம தளபதி ஐயா அவர்களுக்காக நம்ம எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்காக அவர் பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள். இன்னைக்கு சினிமா நடிக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்தையே விட்டு மக்களுக்காக இறங்கியிருக்கிறார். அன்னைக்கு விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்க்க கண் கலங்குது அவருக்கு. உண்மையாக கண் கலங்குது. இந்த மக்கள் நம்ம என்ன செஞ்சோம், நம்மளும் இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. கரெக்டாக அவர் பேசினார். உண்மை அதுதான். கண்டிப்பாக அவர் 2026 ஒரு முதலமைச்சர் உட்காருவார். இது உண்மையாக நிச்சயம். இதை எழுதிக்கொள். இதை நான் பாண்டிச்சேரி பசும்பொன் பார்வதி சொல்லுகின்றேன். கண்டிப்பாக விஜய் முதலமைச்சர் ஆவார். நன்றி, வணக்கம் ஐயா.